மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருமே ஆன்லைன் அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னையோட நமக்கு அப்ளிகேஷன் முடிஞ்சிடுச்சு. நம்மளோட சேனலில் உள்ள எல்லா சப்ஸ்கிரைபர்ஸும் கரெக்டாக அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறத நான் முழுசாக நம்புகிறேன். மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், பெரிய பெரிய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தா மட்டும்தான் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகுமே தவிர குட்டி குட்டி மிஸ்டேக்ஸ்க்காக உங்களோட அப்ளிகேஷனை என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னா அவங்க ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் நீங்கள் இப்போ தான் 12th முடிச்சுட்டு வந்திருக்கக்கூடிய சின்ன பிள்ளைங்க. ஸோ சின்ன சின்ன தவறுகள் இருந்தாலும் அதை என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னா பெருசுப்படுத்த மாட்டாங்க. நீங்கள் பெரிய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தா மட்டும்தான் அப்ளிகேஷன்ஸ் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எனக்கு மெயிலில் கன்ஃபர்மேஷன் வரல, மெசேஜில் கன்ஃபர்மேஷன் வரல அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். இந்த வருஷம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மெயிலையும் மெசேஜ்லையும் என்ன செய்யல அப்படின்னா கன்ஃபர்மேஷன் வரல. அண்ட் ரேங்க் லிஸ்ட் நமக்கு நாளைக்கு ரிலீஸ் பண்ணிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு பெரிய கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க. ரேங்க் லிஸ்ட் நாளைக்கு ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. நீங்களே யோசித்து பாருங்க, இன்னைக்கு 5 மணி வரை பிள்ளைங்க என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணியிருப்பாங்க. அந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே அவங்க டவுன்லோட் பண்ணி எடுத்து ஜென்ரல் ரேங்க் உங்களுக்கு போடணும். ஸோ அதுக்கு தேவையான அப்ளிகேஷன், தேவையில்லாத அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ரிஜெக்ட் பண்ணி ஒரு ஜென்ரல் ரேங்க் நமக்கு ப்ரொவைட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் கம்யூனிட்டி வைஸ் உங்கள் எல்லாரோட அப்ளிகேஷனையும் பிரித்து கம்யூனிட்டி ரேங்க் ப்ரொவைட் பண்ணணும். அண்ட் நம்மளோட ஸ்பெஷல் கேட்டகரிக்கு எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டா, பிடபிள்யூடி கோட்டா, இந்த மாதிரி எல்லாத்தையும் டிவைட் பண்ணி பேக் ஒர்க் பண்ணுறதுக்கு குறைஞ்சது 10 நாளாவது ஆகும். ஸோ 10 நாள் கழிச்சு தான் நமக்கு ரேங்க் லிஸ்ட் வருமே தவிர அதுக்கு முன்னாடி நமக்கு ரேங்க் லிஸ்ட் வராது. ஸோ அடுத்து 10 நாள் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பொறுமையாக காத்துட்டு இருக்க தான் செய்யணும், வேற ஆப்ஷனே கிடையாது. ஸோ ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் ரேங்க் லிஸ்ட்ல உங்களோட நேம் இருந்துச்சு அப்படின்னா அடுத்து நீங்க கவுன்சிலிங்க்கு ப்ரொசீட் பண்றதுக்கு இல்லைன்னா கவுன்சிலிங்க்கு எலிஜிபிளான கேண்டிடேட் அப்படிங்கிறது அர்த்தம். ரேங்க் லிஸ்ட்ல என்னோட பேர் இருக்குமா மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன செஞ்சிடும் அப்படின்னா ரேங்க் லிஸ்ட்ல நேம் வந்துடும். ஏதாவது பெரிய மிஸ்டேக் பண்ணியிருந்தா மட்டும்தான் ரேங்க் லிஸ்ட்ல என்ன செய்யாது அப்படின்னா நமக்கு நேம் வராது. ஸோ இது வரைக்கும் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளோட பேராமெடிக்கலுக்கு என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா அப்ளை பண்ணியிருக்காங்க. மோர் தென் 73,000 அப்ளிகேஷன் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ போன வருஷம் பார்த்தீங்கன்னா 66,000 அப்ளிகேஷன்ஸ் தான் வந்திருந்து. இந்த வருஷம் 73,000 அப்ளிகேஷன்ஸ் வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எனிவே ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அவங்களுக்கு தெரியும் சீட்ஸ் இந்த வருஷம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. ஸோ கவுன்சிலிங் நமக்கு எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்லேயுமே நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. இப்போ தான் நம்ம அப்ளிகேஷன் முடிச்சிருக்கோம். ரேங்க் லிஸ்ட் வரணும், கவுன்சிலிங்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நடக்கணும், ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ரெஜிஸ்ட்ரேஷன், சாய்ஸ் ஃபில்லிங், ரிப்போர்ட்டிங், ரிசல்ட் அப்படிங்கிற நிறைய ஸ்டெப் இருக்குது. அடுத்து செகண்ட் ரவுண்ட், அடுத்து தேர்ட் ரவுண்ட், அதுக்கப்புறம் மாப்அப் கவுன்சிலிங், இன்னும் நம்ம கடந்து போகக்கூடிய பாதை நிறைய இருக்குது. ஸோ நீங்களும் நானும் சேர்ந்து இந்த பாதையெல்லாம் என்ன செய்யலாம் அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம கடந்து காலேஜ் போய் ரீச் ஆகிடலாம். தேங்க்யூ.